எல் நினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழையின் அளவு குறையுமா அதிகரிக்குமா என்பது குறித்து பூவுலக நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வெற்றி செல்வனுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கேரளா மற்றும் தமிழகத்தினுடைய சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது துவங்கி இருக்கிறது. ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் படிப்படியாக நாடு முழுவதும் பரவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் எல்னினோ என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த எல்னினோவை பற்றி விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் பூவுலகின் நண்பர்கள் வெற்றி செல்வன். வணக்கம் சார். எல்னினோ காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன? அதாவது இந்த பூமியில நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஒவ்வொருக்கு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை தான். அந்த ஒவ்வொரு அமைப்பு முறைக்கும் கடல் சுழற்சியில் இருக்கக்கூடிய அந்த ஓஷன் கரண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கடல் சுழற்சி மையத்தினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய செயல்பாட்டின் பொறுத்து அதுக்கு வேறு இடத்துல பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் பெசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடல் சுழற்சி மையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லினோ அப்படின்னு சொல்கிறோம். அது இஎன்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க, எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லினோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கடல் சுழற்சி தன்மை எந்த மாதிரி மாறுகின்றதோ அதை பொறுத்த அளவுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமான வெப்பக்காற்றை கொண்டு வரக்கூடிய தன்மை பெற்றது பார்த்தீங்கன்னா இந்த எல்லினோன்னு சொல்லுவாங்க. குளிர்ந்த காற்றை கொண்டு வரது லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லினோ வருடமாக இருக்கும். ஒரு எல்லினோ வருடம் உருவாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் நமக்கு ஆகும். இப்போ கடந்த வருடங்கள்லாம் நமக்கு லானினா அமைப்பு முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ பெசிபிக் ரீஜனில் கூட கடலுடைய டெம்பரேச்சர் இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால குளோபல் வார்மிங் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ட்ராபிக்கல் ரீஜனில் கூடிய கடல் எப்பவுமே ரொம்ப பயங்கர ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த கடலுடைய வெப்பத்தன்மை உயர்ந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, இந்த இயற்கை அமைப்பினுடைய செயல்பாட்டுகளை ரொம்ப கண்ணாமண்ணு மாற்றி அமைச்சிருக்கு. அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு மாறுது. அப்போ எல்லினோ ஒரு பக்கத்தில் அதிகமான வெப்ப காற்றை கொண்டு வருது. அதோடு சேர்த்து இப்போ இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் அங்கே இருக்கக்கூடிய கடல் சுழற்சி மையம் என்ன பண்ணணும் நமக்கு தெரியல. அங்கேயும் வெப்பம் அதிகமாகுது. அங்கேயும் உங்களுக்கு வெப்பத்தன்மை அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காற்று தன்மையும் மாறுகின்றது. அப்படின்னா நமக்கு இன்னும் பயங்கரமான வறட்சியை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மான்சூன் அப்படிங்கிறது இப்போ இந்த நிகழ்வை பொறுத்து தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. நிச்சயமாக இந்த மான்சூனில் இதனுடைய தாக்கம் அதிகரிக்க இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறட்சி காலகட்டமாக தான் இது இருக்கும். நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு உட்பட உணவு தட்டுப்பாட்டோட பல்வேறு விதமான பிரச்சனை உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பேசிக்காக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு எல்லாமே சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் தான் கட்டியிருக்கோம். இது ரெண்டுமே ஹீட்டை உள்வாங்கி வச்சுக்கும். அதனால தான் பகல் முழுக்க அவங்க வரக்கூடிய வெயில் எல்லாம் தாக்கத்தோட உள்வாங்கி வச்சிருக்கணும். நைட் ரொம்ப பயங்கர புழுக்கமாக இருக்குது இல்லையா, அது காரணம் அதுதான். ஏன்னா பகல் ஃபுல்லாக அது ஹீட் உள்வாங்கி வைக்குது. அதே போல் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதிகமான நகரங்கள் இருக்கின்றது காரணத்தினால சூரியன் வரக்கூடிய சூரிய கதிர்கள் தரையில் பட்டு அது அட்மாஸ்பியர் வெளியே போகணும். ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் தான் வெளியே போகும். அப்படி போகாமல் உள்ளே ட்ராப் ஆகுது. அப்போ இது அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்கு காரணமும் நகர்மயமாக்கல் தான். அப்போ அதிகமான நகர்மயமாக்கல், அதிகமான வீடு கட்டுறது, அதிகமான நம்ம சாலைகள் உருவாக்குவது, கான்கிரீட் ஜங்கிளாக மாற்றிக்க ஒரு முக்கியமான காரணம். இதோடு கூடுதலாக சென்னைக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குன்னா, சென்னை சுற்றி கூட எல்லா பகுதியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மற்ற நகரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நகரம் இருக்கும், ஆனால் நீர்நிலைகள் இருக்குது, சுற்றி வரக்கூடிய பசுமை பரப்பு இருக்குது, திறந்த வெளிகள்லாம் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு அங்கே ஹீட்டை ரெசிலிண்டாக இருக்கும், ஹீட்டை தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் சென்னை ஏன் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னா, சென்னையில் கிரீன் டவர் ஏரியாவே இல்லை, பசுமை பரப்புங்கிறதே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே நம்ம இங்கே காலி பண்ணிட்டோம். அப்போ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அதிகமான நகரமயமாக்கல் விரிவாக்கம் செய்வதன் காரணமாக மேலும் மேலும் இது அதிகரித்து கொண்டே தான் போகிறது. வெப்பம் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. அப்போ சென்னை ஒரு அன்லிவபிள் கண்டிஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. சென்னையில் மக்கள் வாழ முடியாத இடத்திற்கு நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த காலநிலை மாற்றமும் அர்பனைசேஷனும் ஒன்றுக்கோடு தொடர்புடையது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சமிக்கைகளாக இருக்க IPCC சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நகரமயமாக்குதல், நம்மளுடைய வளர்ச்சி என்பதை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது.